வணக்கம். பாஜக வந்து நிற்கிற தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதிமுகவுல இருக்க எல்லாருமே வந்து பெருசா வந்து பிரச்சாரம் பண்ண வரல, உதவி செய்யல, ஓட்டு கேட்க வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட பாஜக வேட்பாளர்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிட்ட வச்சிருக்கிறாங்க. குறிப்பா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நம்ம தோத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்துருச்சு. சரி இப்ப அதிமுகவுல இருக்கிறவங்க நிர்வாகிகள்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க? தேர்தல் சமயம்னா ஒரு அமௌண்ட் ஒண்ணு எதிர்பார்ப்பாங்க. அது தமிழிசை சவுந்தரராஜன் குடுக்க வேண்டியது தானே. குடுத்தா கண்டிப்பா வேலை பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னா, அவங்களும் பணத்தை இறக்கியிருக்காங்க. பாஜக தலைமை வேற குடுத்துருக்குது. ஒரு பிரதமர் மோடி வந்து அங்க கன்னியாகுமரியில வந்து ரோட் ஷோ பண்ண போறாரு அப்படின்னா, அதுக்கு பெரிய அமௌண்ட் இங்க ஸ்வீட் பாக்ஸே வந்திருக்குது. ஆனா அந்த பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அந்த நிர்வாகிகள் மட்டத்திலே காலி பண்ணிட்டு, அவங்க குடுத்த அமௌண்ட்ட விட பார்த்தீங்கன்னா, கம்மியான அளவுக்கு செலவு பண்ணி கும்பல காட்டியிருக்காங்க. இது தலைமை வரைக்கும் போயிருக்கு. அதேபோல தமிழிசை சவுந்தரராஜன் என்ன செஞ்சிருக்காங்க, அதிமுக மாவட்ட செயலாளர் அவங்க போட்டி போடுற மயிலாப்பூர் தொகுதியில இருக்கிற அதிமுக மாவட்ட செயலாளர் அசோக்கிட்ட வந்து பணத்த குடுத்துருக்காங்க. அவர் வந்து என்ன செய்றாரு, அவர் ஒரு பெரிய அமௌண்ட்ட வாங்கிக்கிட்டு, அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு கொஞ்சத்த எடுத்து அவர் என்ன செய்றாரு, 4 பகுதி செயலாளர்கள் இந்தா உனக்கு, இந்தா உனக்கு, இந்தா உனக்குன்னு குடுத்துட்டாரு. என்னடா இத்துணூண்டு குடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பகுதி செயலாளர்கள் என்ன செய்றாங்க, அவங்களுக்கு கீழ இருக்கிற 25 வட்ட செயலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்தா உனக்கு கொஞ்சம், உனக்கு கொஞ்சம், உனக்கு கொஞ்சம்னு அவங்க பிரிச்சு குடுத்துட்டாங்க. சரி அவங்க என்ன செய்வாங்க, அதுலேருந்து அவங்களும் ஒரு 50, 60% வந்து ஆட்டைய போட்டுட்டு பூத் ஏஜென்ட் குடுக்குறாங்க. ஏன்னா இதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் உட்காந்துருக்கோம்மா, நாங்கள்லாம் தெரு தெருவா நாயில வெயிலில் அலைஞ்சு கிழஞ்சி நாங்கள் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இத்தினோண்டு அமௌண்ட்டை அந்த அம்மா கொடுத்து அந்த அம்மா ஜெயிச்சு என்ன பண்ண போகுது, அதுக்கப்புறம் நம்ம அவங்கள ஜெயிக்க வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க போயிட்டாங்க. யாரும் பெருசாக வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்காக வேலை பார்க்கல. அதே போல தான் எல்லா இடங்கள்லையும் வேலை பார்க்கல பாஜக. அதே சமயத்தில் பாஜக காரங்க வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ, அதிமுக காரங்க பாஜக காரங்களுக்காக களத்தில் இறங்கி வேலை பார்க்கல. வானதி சீனிவாசனை கூட இன்னைக்கு வெயிலில் ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு அண்ணாமலை ஸ்கூட்டியில் கூட்டிகிட்டு சுற்றுறாரு, ஓட்டு கேட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதிமுக காரங்கெல்லாம் பெருசாக இறங்கி வேலை பார்க்குறாங்களானே தெரியல. குற்றச்சாட்டுகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு போகுது. அதுவும் குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் இது மாதிரிலாம் நடக்குதுன்னு மாவட்ட செயலெல்லாம் காசை வாங்கிட்டு கூட வீட்டில் போய் ஏசியில் படுத்துக்கிறாங்கண்ணே, ஜெயிப்போமாங்கிற சந்தேகம் உருவாகி போச்சுன்னு, தோத்துட்டா அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அழுவாத குறைய எடப்பாடி பழனிசாமிகிட்ட கெஞ்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் உடனே என்ன செஞ்சிட்டாரு, மாவட்ட செயலர் அசோக்குக்கு போனப்பட்டு நைட்டோட நைட்டாக திட்டி, அப்பா உன் பதவி கிதவிலாம் காலி பண்ணிடுவேன் பார்த்துக்க, நீ என்ன காசை வாங்கிட்டு இவ்வளோ தூரம் ஏமாத்துறியாமல, ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்காம இப்படி பண்ணுறியாமல, குற்றச்சாட்டு உன் மேலே வருதப்பா அப்படின்னா அவர் பகுதி செயலர் கை கட்டுறாரு. பகுதி செயலர்கள் வந்து வட்ட செயலர் கை கட்டுறாங்க. வட்ட செயலர்கள் பூத் ஏஜென்ட்டை கை கட்டுறாங்க. பூத் ஏஜென்ட் இத்தினோண்டு கொடுத்தா நாங்கள் எங்கே போய் வேலை பார்க்குறது, மக்கள் எதிர்பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும்ல. வெற்றி மட்டும் வேணும்னா வெற்றிக்கு தகுந்த மாதிரி உழைப்பை கொடுக்கணும், உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஊதியத்தை கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம நீங்கள் எங்களை ஜெயிக்க வைங்க, எங்கே ஜெயிக்க வைங்கலாம், அதெல்லாம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பூத் ஏஜென்ட்டுகள் சும்மா அப்படியே குப்புற அடிச்சு படுத்துட்டாங்க. இப்போ என்னடா பண்ணுறது, கடைசி தேர்தல் நேரத்தில் நெருக்கத்தில் இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி இப்போ வந்து இன்னைக்கோட பிரச்சாரம் லாஸ்ட் இல்லை, சரி இன்னைக்காவது ஒரு நாள் அது வாங்கின காசுக்கு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜனை தெரு தெருவாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. கூட்டிகிட்டு அம்மா ஓட்டு போடுங்கம்மா பாஜகவுக்கு, தாமரைக்கு. அவங்க தானே கத்திக்கிட்டு இருந்தாங்க, தாமரை தமிழ்நாட்டில் மலர்ந்தே தீர்ப்பு, எங்கே அடிக்கிற வெயிலில் மலர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஓடி ஆகி போச்சு. என்ன பண்ணுறது, இப்படி வந்து உள்ளடி வேலைகளை வந்து அதிமுக வந்து அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இது வந்து அமித்ஷா வரைக்கும் போயிடுச்சு. அமித்ஷா வந்து கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட கரைய முறைன்னு கத்திருக்கிறாரு, நீ தொகுதியிலையுமே வந்து சரி கிடையாது, அதே போல் வேட்பாளர் நிறுத்தின போது எங்கள் வேட்பாளரை ஜெயிக்க வைக்கிறதுக்குமே அவங்களுடைய அதிமுக டீம் வந்து வேலை பார்க்கல. கண்டிப்பாக வந்து இந்த தடவை கடந்த 2021 தொகுதி தேர்தல் சமயத்தில் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்களா, அதுக்கு கீழே வந்து தொகுதிகளை பாஜக கைப்பற்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து வேறு மாதிரி நடவடிக்கைலாம் எடுக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவர் தனிப்பட்ட முறையில் அவர் வேறு மிரட்டிட்டார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் மனக்கொதிப்பில் இப்படி அதிமுக காரங்களை பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடியில் அவர் நிற்கிற தொகுதியிலே வந்து நேற்று அழுதுட்டார். எங்கே நம்மளை வந்து இந்த மக்களும் நம்மளை தோக்கடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சைடு புலம்ப ஆரம்பிச்சிட்டார். சரி இவர் தான் இங்கிட்டு புலம்புறாரு போகிறாரு வராரு அப்படின்னா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா மணப்பாறை சைடு அங்கிட்டு ஒரு உள்ளடி வேலை நடந்துகிட்டு இருக்கு. மணப்பாறையில் வந்து அதிமுக சார்பாக டாக்டர் விஜயகுமார் அப்படிங்கிறவர் போட்டி போடுறாரு. சரி அவர் இப்போ அதிமுக சார்பாக போட்டி போடுறாரு. ஆனால் அந்த தொகுதியை மணப்பாறை தொகுதியை குமார் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார், அவர் எனக்கு மணப்பாறை தொகுதி கொடுங்க, திருவரம்பூர்லாம் கொடுக்காதீங்க, அங்கே நின்றா ஜெயிக்க முடியாதுங்க, அன்பில் மகேஷருக்குலாம் எதிர்த்தெல்லாம் போட்டி போடுறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லி பேசி பார்த்தாரு. ஆனால் இது தலைமை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. விஜயபாஸ்கர் சொல்கிற ஆளுக்கு தான் அவங்க கொடுத்தாங்க. விஜயபாஸ்கர் தான் விஜயகுமாரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இதில் வந்து குமாருக்கு வந்து பயங்கரமான டென்ஷன், கொதிப்பு வேற. என்னடா இது, நம்ம கேட்குற தொகுதியை கொடுக்கமா இவர் பாட்டுக்கு இந்த சைடு போய்
விஜய் பாஸ்கர் சொல்கிற ஆளுக்கு கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. திருவரம்பூர் தொகுதியில் குமார் ஜெயிக்கிறது கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சரி, அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து நம்ம திருவரம்பூர்லேயும் பெருசாக வந்து அவர் இறங்கி பிரச்சாரம்லாம் பண்ணலை. அங்கே பார்த்தீங்கன்னா நவல்பட்டு விஜய் தாவேக்கா சார் பண்ணிக்கிறவர் கூட கொஞ்சம் களத்தில் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் அன்பில் மகேஷுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே உருவாகி போச்சு. குமாருங்கிறவரு ஒரு களத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தேட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கும். சரி, நம்ம இங்கிட்டு பிரச்சாரம் பண்ணாலும் பிரயோஜனப்படாது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி அவர் எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து கேட்டது மணப்பாறை தொகுதி. நம்மளே தோற்று போகிறோம். நமக்கு ஒரு கண்ணு போனால் என்ன, எதிராளிக்கு 2 கண்ணு போய் ஆகணும். விஜயகுமார் ஜெயிச்சிட்டாப்ல அப்படின்னா அது வந்து நமக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளடி வேலையில் இறங்கிட்டாரு குமார் அப்படின்னு சொல்கிறாங்க. குமார் வந்து உள்ளடி வேலை பண்ணி விஜயகுமாரை வந்து தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் இறங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதிமுகக்குள்ளேயும் நிறைய உள்ளடி வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பார்க்கலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஈரோடு மேற்கில் தமாக வேட்பாளர் யுவராஜ் அவருமே கூட்டணி கட்சி சார்பாக தாமரை சின்னத்தில் போட்டி போடுறாரு. அவருக்கும் அதிமுககாரங்க யாராவது உதவி செய்கிறாங்களான்னு பார்த்தா பெருசாக இல்லை. பாஜகக்காரங்களும் வேலை செய்யலை, அதிமுககாரங்களும் வேலை செய்யலை. என்ன பண்ணுறது, தொகுதியில் போய் நோட்டீஸை கொடுக்கணும், மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும், மக்கள்கிட்ட போய் நம்மளுடைய தகுதி தராதரத்தெல்லாம் சொல்லணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவருமே இருந்து பார்த்தாரு. கூட்டணி கட்சியில் யாரும் பெருசாக உதவி செய்கிற மாதிரியே தெரியல. அவருக்கு கடைசியாக ஒரு ஐடியா வந்துச்சு. என்னன்னா, இந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கானுங்கள பசங்க, அவனுங்களை வந்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு. எப்படி இந்த நம்ம மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் அப்படி தானே பண்ணுறாரு. அவர் காலேஜில் படிக்கிற பசங்கள்கிட்ட நோட்டீஸை கொடுத்து தெருவாக விநியோகம் பண்ணு, உனக்கு வந்து ஃபீஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்கிறாரு. அதே போல் எவ்வளோ நாள் உழைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, நாளுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 300ரூவாலேருந்து 500ரூவா யார் யுவராஜுமே கொடுக்குறாரு. அது மாதிரி ஹாஸ்டல் பசங்களை தங்கியிருக்க பசங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு நாளைக்கு 300ரூவாலேருந்து 500ரூவாப்பா, 2 வேளை சாப்பாடு உங்களுக்கு சாப்பிட்டுக்கங்க, நல்லா வயிறார என்ன வேணுமோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கங்க. அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா 300ரூவாந்து 500ரூவா வேறு கிடைக்குதா, சாப்பிட்டுக்கங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு அண்ணனை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி யுவராஜும் வந்து ஈரோடு மேற்கில் வந்து அவருமே களத்தில் இறங்கி செயல்படுறாரு. அதிமுகவோ பாஜகவோ பெருசாக களத்தில் இறங்கி நமக்கு செய்ய மாட்டேறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்களுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில். ஏன்னா பாஜக களத்தில் இறங்கியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி வேலையை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அமித்ஷா வரைக்கும் போய் அமித்ஷா டென்ஷன் ஆகிருக்காரு. அமித்ஷா டென்ஷன் ஆகி என்ன பண்ண போகிறாரு, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, பாஜக வேட்பாளர் தோக்கடிச்சிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டார்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகும். ஆனால் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் பாஜக வேட்பாளர் தோக்குறது முக்கியம் கிடையாது. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கையில் கட்சி இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். பல விஷயங்களை வந்து அமித்ஷா தரப்பில் பண்ணுவாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் வந்துருச்சு. கட்சியும் சரி, நம்ம அதை தானே எடப்பாடியில் கூட பேசினார். பொதுச்செயலாளர் ஆக்குனது நீங்கள், முதலமைச்சர் ஆக்குனது நீங்கள், எல்லாமே ஆக்கி என்னை வந்து கௌரவப்படுத்தினது நீங்கள், உங்கள் காலில் உளுந்து நான் கண்ணீர் மல்க கேட்குறேன், எனக்கு திரும்பவும் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்லாம் பேசினார்ல நேற்று. அதெல்லாம் நடக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அமித்ஷாவோட மிரட்டலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? எடப்பாடி பழனிசாமி பாஜக வேட்பாளர்களை தோக்கடிக்கிறதுக்கான ஒரு வேலையில் இறங்கி செயல்படுறாரா? தமிழிசையோட கதறல் இருக்குல்ல அது, அதே போல் யுவராஜோட கதறல், இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.